பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி சிலுவை. சிலுவை என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளவும் அதை ஒரு சின்னமாகவும் தாங்கள் அணிந்து கொள்ளவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சிலுவையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது தியானிப்போம். சிலுவை என்பது ஒரு கொலைக்கருவி. ரோம அரசாங்கம் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக உண்டாக்கப்பட்ட கருவிதான் இந்த சிலுவை. மத்தேயு 27:33, பிலிப்பியர் 2:8, எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். இரண்டாவதாக, சிலுவை என்பது உபதேசம். ஒரு உபதேசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:17-18. 3, சிலுவை என்பது மேன்மை. ஈனச் சிலுவையாக இருந்த அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தால் அது மேன்மை அடைகிறது. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். கலாத்தியர் 6:14 இப்படி வாசிக்கிறோம். 4, சிலுவை என்பது சமாதானம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசியர் 1:20 இப்படி வாசிக்கிறோம். 5, சிலுவையினால் பழையவைகள் ஒழிந்தன. நமக்கு எதிராக அதிகாரம் உள்ளவனாயும் கிரியை செய்கிறவனாயும் இருந்த அந்த சாத்தானுடைய வல்லமையை சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:14-15. 6, சிலுவை என்பது புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20. ஆக இந்த சிலுவை என்பது நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, ஆளுகை ஆகிய 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஆமேன்.